ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜெபமாலையோட அற்புதங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெபமாலை அப்படின்னா என்னையா குட்டீஸ்? ஜெபமாலைங்கிறது 4ஆம் நூற்றாண்டிலே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1913ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் இருக்க பாத்திமா நகரில் அன்னை காட்சியளித்து என்னை இனிமேல் ஜெபமாலை அன்னைன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்களா. அதிலிருந்து நம்ம வழக்கப்படி நம்ம அக்டோபர் மாதத்தில் ஜெபமாலை மாதமாக சிறப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்படி ஜெபமாலை ஜெபிக்கிறது, இந்த ஜெபமாலைனால என்னென்னலாம் அற்புதம் இருக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு முறை ஒரு பக்தனுக்கு இயேசு கனவுல தோன்றி சொன்னாரா, நீ ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமாலையில் இருக்க ஒவ்வொரு அருளிருந்த மாதிரியும் நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு அருளிருந்த மாதிரியும் நீ மாதாக்கு கீழே வைக்கிற ஒரு ரோஜா பூக்கள் மாதிரி. ஸோ குட்டீஸ், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறப்ப ஒவ்வொரு அருளிருந்த மாதிரியை சொல்லும் போதும் நீங்கள் மாதாக்கு கீழே ரோஜா பூக்களை காணிக்கையாக கொடுக்குறீங்க. நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கீங்களோ, உங்களால் எப்போல்லாம் படிக்க முடியலையோ, எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, ஜெபமாலையை கையில் எடுங்க, மாதாக்கு ஒப்பு கொடுக்க. உங்கள் வாழ்க்கையில் நிறையா அற்புதங்கள் நடக்கும் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இப்போ ஜெபமாலை எவ்வளோ சுலபமாக ஈஸியாக நம்ம ஜெபிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம கையில் இருக்கிறது 53 மணி ஜெபமாலை. அதில் முதல்ல இந்த சிலுவை அடையாளத்து மேலே நம்ம கை வச்சுக்கிட்டு நம்பிக்கை அறிக்கையை சொல்லணும். அந்த நம்பிக்கை அறிக்கை முடிஞ்ச உடனே விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையை ஒரு முறையும், அருளிருந்த மரியே 3 முறையும், இறுதியாக தந்தைக்கும் அவனுக்கும் தூயாவிக்குங்கிறத சொல்லி முடிச்சுட்டு மறை உண்மைகள் ஒவ்வொன்றையும் நம்ம கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஒரு முறை விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, 10 முறை அருளிருந்த மரியே, இறுதியாக தந்தைக்கும் அவனுக்கும் தூயாவிங்கிற ஜபத்தை சொல்லி முடிக்கணும். அடுத்த மறை உண்மையை கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஓஎன் இயேசுவின்கிற ஜபத்தை சொல்லிட்டு தான் அடுத்த மறை உண்மைக்கு கடந்து போகணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறப்ப மறை உண்மைகள்னு பார்த்தோம். மறை உண்மைகள் 4 விதங்களாக இருக்குது. அது என்னென்ன மறை உண்மைகள்? மகிழ்ச்சி நீரை மறை உண்மைகள், துயர் நீரை மறை உண்மைகள், மகிமை நீரை மறை உண்மைகள், ஒளி நீரை மறை உண்மைகள். புனித டான் போஸ்கோ சொல்லுவார், நீங்கள் ஜெபமாலையை டெய்லியும் ஜெபிக்கிறப்ப அந்த நாள் உங்களுக்கு அமைதியான நாளாகவும் அற்புதமான நாளாகவும் மாறும். தினமும் நாமளும் ஜெபமாலை ஜெபிப்போம், பிறரையும் ஜெபிக்க அழைப்போம். அன்னையோட அரவணைப்பில் நாமும் வளருவோம், பிறரையும் வளர்த்தெடுப்போம். மரியே வாழ்க. பாய் குட்டீஸ்.